ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களிலும் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க. 1 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இன்றைக்கு டோக்கன் கொடுப்பாங்க, நாளைய தரிசனத்துக்கு உண்டானது கீழ் திருப்பதியில். இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. மத்தியானம் 3 மணி போல் எதிர்பார்க்கலாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டோக்கனில் நாளைக்கு தான் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். டோக்கன் வாங்குறதுக்குமே ஹெவி க்ரௌடு இருக்குது. நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகணும், டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை, சீக்கிரமாக சுவாமி தரிசனமும் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறது வாங்கின அன்னைக்கு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடக்கக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. இதுதான் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். க்ரௌட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்டு டோக்கன் தரிசனத்துக்கு 2த்துக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ லைன் ஸ்டார்ட் ஆகிறது சிலாத்தோரணம் தாண்டி இருக்குது. 18 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் இன்றைக்கி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்தவங்க நேற்று சொன்னாங்க 19 மணி நேரம் ஆச்சு, ஹெவி க்ரௌட் இருந்தது அப்படின்னு. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சனிக்கிழமை ப்ளஸ் ஏகாதசி வேறு. ஸோ க்ரௌட் இருக்கும். இலவச தரிசனத்தில் 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்றைக்கி ஜேஷ்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட் எல்லா நாட்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் உங்களுக்கு பிடிச்ச நாளையோ இல்லை கிடைச்ச நாளையோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே 10 மணிக்கு 200 ரூபாய் தரிசன டிக்கெட் திருச்சானூர் தாயார் கோயிலுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். பட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கொடுக்கறது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. திருமலா திருப்பதியிலலாம் கொடுக்கறது கிடையாது, டூரிசம்லேயும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யா நகருக ஹோமம் டிக்கெட் புக்கிங். ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்யணும் பெருமாள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டுனா இது ஒரு தான் பெஸ்ட் ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷனும் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன். ஆனால் அதே டைம் தான் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டித சேவா டிக்கெட் புக்கிங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஜூலை 27ஆம் தேதி 3 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீவாரி சேவாவோடது 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிரம்மோத்சவ நாட்களில் சேவா செய்யறதுக்குண்டான புக்கிங் 2 விதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. 2மே 10 நாட்கள் நம்ம சேவா செய்கிற மாதிரி தான் இருக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சேவா செய்கிறதுக்கு ஒரு ஸ்லாட்டும், செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சேவா செய்கிறதுக்கு ஒரு ஸ்லாட்டும் 2 ஸ்லாட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு முக்கியமான ரூல், பிரம்மோற்சவத்தப்போ நம்ம சேவா செய்யணும் அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜாப் போகிறவங்க, தேடிட்டு இருக்கவங்கன்னு யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஏஜ் மஸ்ட்டாக பார்ப்பாங்க. 18லேருந்து 50 வயசு இருக்கிறவங்க காலையில் 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது 10 நாள் சேவா மட்டும்தான். 10 நாளும் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். தங்கறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டே தரிசனம் கொடுப்பாங்க. டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆனால் கோயில் உள்ளேயும் போய் சேவா செய்யலாம். ஜென்ஸ் அண்ட் லேடிஸாக நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்கன்னா போத் மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ஸாக மட்டும் கூட ஆப்ஷன் இருக்கும் சேவா புக் பண்ணுறதுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 10 மணிக்கு ரிலீஸ் ஆகிறது 27ஆம் தேதி. புரட்டாசி பிரம்மோத்சவத்தின் போது சேவா செய்கிறதுக்கு அது 10 நாள் ஸ்லாட் தான். 2 ஸ்லாட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க.
செப்டம்பர் 14லேருந்து 23ஆம் தேதியும் அடுத்த ஸ்லாட் 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஜூலை 27ஆம் தேதி 11 மணிக்கு அதே செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரம்மோற்சவம் இல்லாத நாட்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து புக் பண்ண போகிறீங்க, செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சேவா 6 நாள் சேவா தான் இருக்கும். ஜென்ரலாக 7 நாள் சேவா இருக்கும். நான் பிரம்மோற்சவம் டேஸ்க்கு ஸ்ரீவாரி சேவா 7 நாள் சேவா தான் இருக்கும். திருமலாக்கா இருக்கட்டும், திருப்பதிக்கா இருக்கட்டும். ஆனால் செப்டம்பர் மாதத்தில் திருமலாக்கு நம்ம சேவா புக் பண்ணுறப்போ நீங்கள் 8ஆம் தேதிக்கு புக் பண்ண போகிறீங்க ஸ்லாட் அப்படின்னா அந்த சேவா 6 நாள் சேவாவாக தான் இருக்கும். 7 நாள் சேவா கிடையாது. 8, 9, 10, 11, 12, 13 6 நாள் சேவாவாக தான் இருக்கும் செப்டம்பர் மாதத்தில். பிரம்மோற்சவ நாட்களுக்கு புக் பண்ணுறப்ப தான் 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க, மீதி நாட்களுக்கு புக் பண்ணுறப்போ 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். திருமலாக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, கீழ் திருப்பதிக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க, நவநீத சேவா ரிலீஸ் பண்ணுறாங்க, பரக்காமணி சேவா ரிலீஸ் பண்ணுறாங்க. பரக்காமணி சேவாக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பரக்காமணி சேவா 18ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தரிசனம் 20ஆம் தேதி தான் இருக்கும். ஏன்னா கருட சேவை 19ஆம் தேதி இருக்குது. செப்டம்பர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்லாட் புக் பண்ணுறவங்களுக்கு தரிசனம் செப்டம்பர் 20ஆம் தேதி தான் இருக்கும் அப்படின்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பரக்காமணி சேவாக்கு மட்டும்தான் நம்ம சேவா புக் பண்ணதுக்கு மொதல் நாள் ரிப்போர்ட் பண்ணணும். மீதி எல்லா சேவாக்கும் என்றைக்கு புக் பண்ணுறோமோ சேவா அன்றைக்கி தான் இருக்கும். நம்ம புக் பண்ணி முடித்தோன்னே அந்த டிக்கெட்டில் மேலே போட்டிருப்பாங்க நம்ம எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு எந்த தேதியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பரக்காமணி சேவா இண்டிவிஜுவலாக மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். இன்னும் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் சேவாலாம் இருக்குது. ஈவன் பெண்களுக்கு இந்த தடவை 6 நாள் கூட சேவா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 7 நாள் சேவா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரம்மோற்சவத்தப்போ 10 நாட்கள் திருமலாவில் தங்கி பெருமாளுக்கு புரட்டாசி பிரம்மோற்சவத்தப்போ சேவா செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு தங்குறதுக்கு இலவசம், புக்கிங் இலவசம், அங்கே அன்னப்பிரசாதமில் சாப்பிட்டுக்கலாம், சுவாமி தரிசனம் சுபதம் என்று வெளியே அனுமதிப்பாங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா டெம்பிள் டியூட்டியும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டெம்பிள் டியூட்டி கிடச்சிருது. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீவாரி சேவா பற்றினது அப்டேட் அஃபிஷியலாக நேற்று கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதில் ஷேர் பண்ணுறேன். டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவாவும் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதில் இப்போல்லாம் சென்னை அண்ட் கன்னியாகுமரி ஓப்பன் ஆகிறது கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற கோயிலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா மதியானம் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜூலை 27ஆம் தேதி. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 70,216 பேர். உண்டியலில் செய்த காணிக்கை 4.77 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,606 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.78 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.08 லட்சம் லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3673 பேர். நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு 18 மணி நேரம் ஆகலாம். ஹெவி க்ரௌடு இருக்குது. கீழ் திருப்பதியில் இன்னும் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. மதியானம் 3 மணி போல் எதிர்பார்க்கலாம். பட் பக்தர்கள் இருக்கிறத பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. குழந்தைகள் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம் இருக்குது. இன்றைக்கி புக்கிங் பற்றின புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி 3 புக்கிங் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டோக்கன் வாங்கினீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.